ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாவதி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் 3 வகையான இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இட்லி மாவு வச்சு கூடவே அரிசி மாவும் வச்சு நம்ம செய்ய போகிறோம். என்ன மாதிரி ரெசிபினா, தட்டை நல்லா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தட்டை ஒரிஜினல் மாதிரியே அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமா தேங்காய் பால் முறுக்குங்க. இந்த முறுக்கும் இட்லி மாவுலையும் அரிசி மாவுலையும் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நமக்கு ஜூஸியாக இருக்கக்கூடிய ஜிலேபி ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக நமக்கு சூப்பராக கிடைக்குங்க. எல்லாமே செஞ்சு முடிக்கையிலே காலி ஆயிடுச்சு. ஸோ நான் இருக்கிறத எடுத்து காட்டுறேன். வாங்க இந்த ரெசிபியை நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஈஸியாக தேங்காய் பால் முறுக்கு செய்கிறதுக்கு 2 குழிக்கரண்டி அளவு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. இந்த 2 கரண்டி மாவு கிட்டத்தட்ட 150 கிராம் இருக்குங்க. இது கூட கொஞ்சமாக, அதாவது அரை மூடி அளவில் தேங்காய் எடுத்துட்டு அது கூட ஒரு அரை கப்பு வாட்டர் சேர்த்து நல்ல கெட்டியாக பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இட்லி மாவு கூட 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கடையில் வாங்கின அரிசி மாவு நான் சேர்த்துருக்கேன். இடியப்ப மாவு, அரிசி மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இட்லி மாவுலையும் இருக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறேன். சீரகம் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் பட்டரை லைட்டாக உருக்கிட்டு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை பட்டரை அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சு கூட சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முறுக்கும் நல்ல சாஃப்டாக நல்ல முறுமுறுன்னு இருக்குங்க. நல்ல ஒரு தடவை அரிசி மாவு, இட்லி மாவு, இந்த பட்டர் எல்லாத்தையும் நல்லா கலந்து நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்லேயே நம்ம தண்ணியோ தேங்காய் பாலோ சேர்த்துக்கூடாதுங்க, ஏன்னா நமக்கு அளவு தெரியாமல் போயிடும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியாக ஆட்டி சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் இந்த முறுக்கு போட்டுடலாங்க. ரொம்ப ஈஸியாக நான் சொல்லியிருக்கேன். முறுக்கு மாவு பிசையும் போது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது, அதே அளவுக்கு ரொம்ப கெட்டியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. ஏன்னா கெட்டியாக பிசையும் போது நம்மளுக்கு அழுத்த முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவோம். அதே நீங்கள் தண்ணியாக பிசைஞ்சு வச்சிங்கன்னா அது ரொம்ப எண்ணெய் குடிச்சு முறுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படியே திகட்டுறது மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சூப்பராக மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம். முறுக்கு பிழியறதுக்கு இந்த 3 கண்ணு அச்சை நம்ம லைட்டாக எல்லாத்துலேயுமே ஆயில் தடவிட்டு நம்ம மாவு உள்ளே வைக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு எல்லா இடத்துலையுமே ஒட்டாமல், கையிலெல்லாம் பிசுன்னு ஒட்டாமல் அழகாக நம்ம முறுக்கு பிழியலாங்க. முறுக்கு பிழியறதுக்கு இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஆயில் எதுவும் தெரிக்காமல் அழகாக நம்ம உள்ளே போட்டு எடுத்துடலாம். கரண்டியில் ஆயில் தடவிக்கோங்க, அப்போ தான் எண்ணெய்க்குள்ளே முறுக்கு ஈஸியாக விழுகும். முறுக்கு பிழிகிற அச்சை எடுத்துட்டு அந்த அச்சில் எந்தளவு மாவு பிடிக்குமோ அந்தளவு மாவை எடுத்து கையில் லைட்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வச்சிடலாங்க. முறுக்கு பிழியும் போது நம்மளுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சம் லூஸாக பிணைச்சிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வருங்க. மாவு உள்ளே வைக்கும்போது எப்போயுமே ஃபுல்லாக வச்சிடக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டு வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மேலே உள்ள மூடி எடுத்து கரெக்டாக செட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் நம்ம பிழிஞ்சிடலாம். நம்ம எடுத்திருக்க அந்த கரண்டி அளவுக்கு நம்ம முறுக்கு பிழிய போகிறோம். ஃபஸ்ட்டு நடுவில் ஸ்டார்ட் பண்ணி சுற்றி கொண்டு திரும்ப கடைசியாக நம்ம நடுவுலையே முடிச்சிடணும். அது ஏதாவது தூக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை செட் பண்ணி விட்டுறணும். இப்போது நல்லா ஆயிலை சூடு பண்ணிவிட்டு நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க கரண்டியை அமுத்துனது மாதிரி எண்ணெய்க்குள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், முறுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதுக்கடையில் நம்ம அதே மாதிரி புழிஞ்சு போட்டுடலாம். இதை எப்போ எடுக்கணும்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், பபிள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் முறுக்கை வெளில எடுத்துடலாம். இது சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா நல்ல முறுமுறுன்னு சூப்பராக இருக்குங்க. ஒரு முறுக்காக போட முடியல அப்படின்னா 2-3 முறுக்காக சேர்த்து போடணும்னா இந்த மாதிரி 2 கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி 2லையும் பிழிஞ்சு எடுத்துகிட்டு 2 போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு ஆள் பிழியறதுக்கும் இன்னொரு ஆள் போட்டு எடுக்கிறதுக்கும் இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த முறுக்கு நம்ம போட்டுடலாங்க. தேங்காய் பால் முறுக்கு நல்ல வெள்ளையாக இருக்கும், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, அந்த பட்டர் இதெல்லாம் சேர்ந்து. அவ்வளோதாங்க, தேங்காய் பால் முறுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டோங்க. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம கடையில் வாங்குற மாதிரியே அதே டேஸ்ட்டில் ஜிலேபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு 2 கரண்டி இட்லி மாவு எடுத்துக்கலாம். இந்த இட்லி மாவு கிட்டத்தட்ட 150 கிராம் இருக்குங்க.
இது கூட ஒரு ஸ்பூனு மைதா மாவு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இல்லை ரெண்டுமே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வெறுமனே இந்த இட்லி மாவுலேயே செய்யுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாவு சேர்க்குறோம். நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. புளிச்ச மாவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இட்லிக்கு மாவாட்டி 2 நாளைக்கு அப்புறம் இதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது கூட நான் எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் பிடிக்கலன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். ஜிலேபி போடுறதுக்காக நான் ஆயில் டப்பா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஆயில் டப்பாவை நான் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுருக்கேன். ரொம்ப ஒல்லியாக இருந்துச்சு முனையில், அதனால நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த மாவை நம்ம ஆயில் டப்பாக்குள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் டப்பாவில் தான் செய்யணுன்னு அவசியம் இல்லைங்க. நம்ம பைப்பிங் பேப்பர் கிடைச்சாலும் செய்யலாம். இப்போ நார்மலாக நம்ம ஆயில் வாங்குகிற கவரு இல்லைன்னா ஏதாவது மாவு வாங்குகிற கவர், இந்த மாதிரி எந்த கவர் கிடைச்சாலும் அதில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து கட்டிட்டு நல்லா இருக்க கட்டிக்கிட்டு கீழே வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் நம்ம ஈஸியாக வந்து ஜிலேபி போட்டுடலாங்க. எனக்கு இந்த மாவில் மீடியம் சைஸில் ஜிலேபி வந்து 45 கவுண்ட் எனக்கு கிடச்சிது. உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஜிலேபி வேணும்னா இது கூட டபுள் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஜிலேபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல ஜூஸியாக சூப்பராக இருக்குதுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணி ஒரு பக்கம் நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணணும். ஆயில் வந்து ஹீட் பண்ணணும். அதுக்காக கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஆயிலை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுகர் சிரப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடலாம். சுகர் சிரப் பண்ணுறதுக்கு ஒரு கப்பில் நம்ம சுகர் எடுத்துக்கலாம். அதே கப்பில் அதே அளவு தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இந்த கப்பளவு என்னென்னா 250 கிராம் இருக்கும். 250 கிராம் சுகரு, 250 கிராம் வாட்டரு, இது ரெண்டுமே ஈக்குவலாக நம்ம எடுத்துக்கலாம். சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது சுகர் நல்லா கரைஞ்சிட்டு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சுகர் கரைஞ்சி கொதிக்கும்போது கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம 5 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இதில் நான் லைட்டாக எல்லோ கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம ஜிலேபி போடலாம். ஆயிலை மீடியம் ஃப்ளேமில் கண்டிப்பாக வச்சுக்கணும். இப்போ நம்ம ஆயில் டப்பாவை எடுத்துகிட்டு நடுவில் ஸ்டார்ட் பண்ணி சுற்றி சுற்றி ஒரு 3 ரவுண்ட்லேருந்து 5 ரவுண்டு வரைக்கும் நம்ம கொண்டு வரலாங்க. இது மாதிரி கொண்டு வந்துட்டு மறுபடியும் நடுவில் கொண்டு போய் விட்டுருங்க. அவ்வளோதான் ஜிலேபி. ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராக பண்ணிடலாங்க. இதே மாதிரி சுற்றிட்டு நடுவில் கொண்டு போய் விட்டுருங்க. அவ்வளோதான். ஒரு 2 தடவை பழகுனீங்கன்னா 3ஆவது தடவை சூப்பராக வந்துடுங்க. ஆயில் பாருங்கள், இந்த அளவு தான் இருக்கணும். நம்ம ஜிலேபி போடுறதுக்கு பேன் இந்த மாதிரி சைஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். குழியாக இருக்கிற கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிலேபி போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அது வந்து நீங்கள் ஒரு சுற்றும் போதே மேலே வந்துடும். அதனால் இதே மாதிரி பேனாக எடுத்துக்கிட்டு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக வருங்க. ஜிலேபி வந்து 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வெந்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து பபிள்ஸ் எல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிக்கும். அப்புறம் பபிள்ஸ் எல்லாம் அடங்கிட்டு கலரும் சேஞ்ச் ஆயிரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வெள்ளை எடுத்துடலாம். எடுத்த உடனே சுகர் சிரப்புக்குள்ளே போட்டுடணும். சுகர் சிரப்பு வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கணும். இல்லைன்னா அப்போதைக்கு சூடு பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இன்னொரு கரண்டி வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. அதே போல் முன்னாடி போட்டதெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும். அதை ஒன்று ஒன்றா எடுத்து சுகர் சிரப்புக்குள்ளே போட்டுக்கலாம். சுகர் சிரப்பு ஆறும்போது நம்ம அதை ஹீட் பண்ணிடலாம். சுகர் சிரப்பு வந்து கொதிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக 5 நிமிஷம் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் காய்ச்சினீங்கன்னா அந்த ஜிலேபி மேலே வந்து வெள்ளை வெள்ளையாக அந்த சுகர் வந்து காஞ்சி படிய ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. 4 நிமிஷம் மட்டும்தான் கொதிக்க விடணும். 4லேருந்து 5 நிமிஷம். அவ்வளோதாங்க. நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம ஜிலேபி ரெடி பண்ணிட்டோம். இந்த ஜிலேபி பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மாவெல்லாம் ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே டேஸ்ட்டில் கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் நம்ம சூப்பராக பக்காவாக போட்டிருக்கோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். வீடியோவில் 3வது ரெசிபியாக நம்ம தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம லைட்டாக வந்து அரிசி மாவு வறுத்துக்க போகிறோம். மாவை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் கிளறுங்க, இல்லைன்னா கீழே உள்ள லேயர் வந்து கலர் மாற ஆரம்பிச்சிரும். நமக்கு வந்து மாவு லைட்டாக சூடேறினா மட்டும் போதும். 2 நிமிஷத்துக்கு மேலே இருக்க வேண்டாம். அதை நம்ம எதுக்காக இதை வறுக்கிறோன்னா நல்லா முறுமுறுன்னு வரும். அதுக்காக தான்.
மாவை நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இது கூட காரத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது 2 ஸ்பூனு கடலைப்பருப்பை அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூனு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா சூடான ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆயில், அந்த ஆயிலில் கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூளுக்கு பதிலாக காஞ்ச மிளகா அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது கடைசியாக பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா பொருளுமே சேர்த்துட்டோம். இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த பட்டர் மாவு கூட எல்லாம் சேர்ந்து நல்லா எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்படி நம்ம ஃபஸ்ட்டு பட்டரோடு சேர்த்து பிசைஞ்சோன்னா தான் நமக்கு அதுக்கப்புறமா எவ்வளோ தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி சேர்த்துட்டோன்னா அதிகமாயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு பிடிக்கிற மாதிரி வரணும். அந்தளவுக்கு நம்ம பட்டர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு கரண்டி இட்லி மாவு சேர்த்துக்கலாம். உளுந்து வறுத்து அரைச்சி போடணும்னு அவசியம் இல்லைங்க. இட்லி மாவு சேர்த்தாலே நமக்கு போதும். இது கிட்டத்தட்ட 100 கிராம் இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்மளுக்கு மாவு பிசைறதுக்கு ரொம்ப அதிகமாகலாம் தண்ணி தேவைப்படாது. ஒரு 1/4 கப் அளவில் தாங்க தேவைப்படும். ரொம்ப கட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்பப்போ இன்ஸ்டண்ட்டாக கூட நம்ம ஒரு உருண்டையாக உருட்டி கூட தட்டிட்டு உள்ளே போட்டுக்கலாம். நான் ஆயில் வேஸ்ட்டாக சூடேறிட்டுருக்கோம். அதனால் நம்ம மொத்தமாக உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நம்ம அப்பப்போ தட்டி போட்டுக்கலாம். ஓரளவு ஒரே சைஸில் மாவு எடுத்துகிட்டு நம்ம உருட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் தட்டை பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம எல்லா உருண்டைகளுமே உருட்டி வச்சுட்டோம். இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துகிட்டு அதில் ஆயில் தடவிட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை உருண்டையை நீங்கள் தட்டணுமோ அந்தளவுக்கு உருண்டையை எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. இதை கவர் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு டம்ளர் இல்லைன்னா இந்த மாதிரி முறுக்கு அச்சு இதை எடுத்துகிட்டு மேலே தட்டினீங்கன்னா உங்களுக்கு தட்டை சூப்பராக ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆயில் கவரில் செஞ்சால் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதை விட அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த கவர் கிடைச்சாலும் செய்யுங்க. இந்த மாதிரி இதை வச்சு அழுத்துனீங்கன்னா ஒரு அழுத்து 2 அழுத்து அழுத்துனீங்கன்னாவே உங்களுக்கு சூப்பராக அந்த சேஃபு கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா 5, 6 இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவில் தட்டி வச்சுட்டு கூட நீங்கள் ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. ரொம்ப சூப்பராக மொறுன்னு இருக்குங்க. ஒரு பக்கம் ஒல்லியாகவும் ஒரு பக்கம் கட்டையாகவும் இல்லாமல் சேமாக அழுத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஈக்குவலாக எல்லா பக்கமும் ஒரே சமமாக தட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒன்றா எடுத்து ஆயிலில் போட்டுக்கலாங்க. ஆயிலில் சேர்க்கும் போது ஆயில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹீட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா தட்டை நமக்கு போட்ட உடனே கருகிருங்க. அதனால் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தட்டை நமக்கு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிறதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம்னாச்சும் ஆகுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் உள்ள மாவு எல்லாமே நல்லா வெந்து நமக்கு மொறுன்னு சூப்பராக கிடைக்குங்க. நம்ம ஈஸியாக தட்டை செய்கிறதுக்கு சின்னதாக ஏதாவது ஆயில் கவர் இல்லை இது பிளாஸ்டிக் கவரு இல்லைன்னா இந்த மாதிரி கவரு எது வேணாலும் எடுத்துகிட்டு நம்ம உடனே தட்டி ஆயில் உள்ளே சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக இந்த வேலை முடிச்சிருங்க. அவ்வளோதாங்க. நம்ம ரொம்ப ஈஸியாக மொறுன்னு தட்டை செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் 3 டேஸுமே இட்லி மாவு வச்சு எவ்வளோ ஈஸியாக ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீலாவதி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி.